வணக்கம் நண்பர்களே, நமது மகிழ் துளிர் யூடியூப் சேனலுக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன். போட்டித் தேர்வுக்கு தயாராகி வரும் நமது நண்பர்களுக்கு தொடர்ந்து நாம் வினாக்களானது 10 வினாக்களாக பதிவிடப்பட்டு வருகிறோம். தொடர்ந்து இன்றைய தினத்திற்கான வினாக்களை நாம் காணலாம். அதற்கு முன்பு நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யலைன்னா செஞ்சு வச்சுக்கோங்க. பெல் ஐக்கனை அழுத்தி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் பகிர்ற தகவலானது தங்களை மீண்டும் வந்து செய்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். முதல் வினாவை பார்க்கலாம். What is the Tamil meaning of personality? Personality என்பதன் தமிழ் பொருள் என்ன? ஆப்ஷன் ஏ பர்சனாலிட்டி, ஆப்ஷன் பி மெமரி, ஆப்ஷன் சி இன்டெலிஜென்ஸ், ஆப்ஷன் டி லேர்னிங். ஆளுமையா, நினைவாற்றலா, அறிவாற்றலா, கற்றலான்னு கேட்குறாங்க. ஆன்சர் வந்து பர்சனாலிட்டி அப்படின்னா ஆளுமை அப்படின்னு தான் அர்த்தம். நம்ம சைக்காலஜி அப்படின்னா உளவியல், பர்சனாலிட்டினா ஆளுமை அப்படிங்கிறது தான் இதுக்கான சரியான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் போகலாம். பர்சனாலிட்டி எக்ஸ்பிரஸஸ் எஸ் பர்சன்ஸ். பர்சனாலிட்டி என்பது ஒருவரின் எதை வெளிப்படுத்துகிறது? ஆப்ஷன் ஏ இண்டிவிஜுவலிட்டி, ஆப்ஷன் பி ஹைட் ஒன்லி, ஆப்ஷன் சி வெயிட் ஒன்லி, ஆப்ஷன் டி ஏஜ் ஒன்லி. தனித்தன்மையா, வீரத்தை மட்டுமா, எடையை மட்டுமா, வயதை மட்டுமான்னு சொல்லி கேட்டோம். பர்சனாலிட்டி என்பது ஒருவரோட நடத்தை செயல்பாடுகள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத தான் நம்ம வந்து மெஷர் பண்ணக்கூடியது, அதை தான் நம்ம வெளிப்படுத்தக்கூடியது தான் பர்சனாலிட்டி அப்படிங்கிறது. உளவியல் அப்படின்னா சைக்காலஜி அப்படின்னா மனதளவில் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறதா உளவியல் சைக்காலஜி. பர்சனாலிட்டி ஆளுமை நடத்தை, அதுதான் நம்ம பர்சனாலிட்டி அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். அவருடைய பர்சனல் தனித்தன்மையை பற்றி ஒரு சொல்கிறது தான் பர்சனாலிட்டி அப்படிங்கிறதுக்கான ஒரு அர்த்தம். வாட் கான்ட்ரிபியூட்ஸ் டு தி டெவலப்மெண்ட் ஆஃப் எ பர்சன்ஸ் பர்சனாலிட்டி. ஒருவரின் பர்சனாலிட்டி உருவாக எது காரணமாகிறது? ஆப்ஷன் ஏ ஹெரிடிட்டி அண்ட் என்விரான்மெண்ட், ஆப்ஷன் பி ஃபுட் ஒன்லி, ஆப்ஷன் சி ஸ்லீப் ஒன்லி, ஆப்ஷன் டி ஸ்போர்ட் ஒன்லி. மரபு மற்றும் சூழல், உணவு மட்டுமா, தூக்கம் மட்டுமா, விளையாட்டு மட்டுமா? பர்சனாலிட்டி உருவாகிறது சுற்றுப்புற சூழல் எப்படி இருக்கு, மரபுனா ஜெனட்டிக் அப்படிங்கிறது நம்ம பாரம்பரியம், மரபுகள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்த்து சொல்றதா. சூழல் எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் அவனோட பர்சனாலிட்டி, ஒருவரோட பர்சனாலிட்டியானது கண்டிப்பா இருக்கும். ஸோ இதுக்கான ஆன்சர் ஹெரிடிட்டி என்பது மற்றும் என்விரான்மெண்ட் சுற்றுச்சூழல் மற்றும் மரபு அப்படிங்கிறது அதுக்கான சரியான ஆன்சர். வாட் இஸ் அன் இன்ட்ரோவர்ட் ஜென்ரலி லைக். இன்ட்ரோவர்ட் என்பவர் பொதுவாக எப்படிப்பட்டவர்? ஆப்ஷன் ஏ an inward oriented person, ஆப்ஷன் பி an outward oriented person, ஆப்ஷன் சி a very angry person, ஆப்ஷன் ஏ very fast person. உள்முகத்தன்மை கொண்டவரா, வெளிமுகத்தன்மை கொண்டவரா, மிகவும் கோபமானவரா, மிகவும் வேகமானவரா அப்படிங்கிறது. இந்த எக்ஸ்ட்ராவர்ட் இன்ட்ரோவர்ட் அகமுகன் புறமுகன் அப்படின்னு சொல்லுவோம். இதை யாரு வந்து அறிமுகப்படுத்தினாரு, யாரை சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டா யூங் அப்படிங்கிறவரு சொல்லியிருப்பார். அவர் வந்து எக்ஸ்ட்ராவர்ட் இன்ட்ராவர்ட் அப்படின்றத சொல்லுவார். இது அகமுகன் புறமுகன். அகமுகன் அப்படிங்கிறதுனா என்ன, புறமுகன் என்ன இதுல வந்து அகமுகன்னா இன்ட்ராவர்ட் அப்படிங்கும்போது அவங்க வெளியில பேச மாட்டாங்க, யார்ட்டையும் பேச மாட்டாங்க, கூட்டத்தோட இருக்க மாட்டாங்க, தன்னை பற்றியே கவலை கொள்வாரு, தன்னை பற்றி மட்டுமே சிந்திக்கக்கூடியவர், அழகா சகஜமா சிரிச்சு பேச மாட்டாங்க. இதுதான் வந்து இன்ட்ராவர்ட், உள்முகத்தன்மை கொண்ட. எக்ஸ்ட்ராவர்ட் அப்படிங்கிறது சமூகத்தோட நல்ல கலகலப்பா இருப்பாங்க, கூட்டத்தோட பேசுவாங்க, தன்னை பற்றி சிந்திக்காம வெளியில எல்லாத்த பத்தியும் பேசக்கூடியவங்க, எல்லாத்தோடய டக்குன்னு வந்து அடாப்ட் ஆகக்கூடிய கேரக்டர் தான் அகமுகன் அப்படிங்கிறத நம்ம சொல்றோம். இவர் யாரு சொன்னாரு அப்படின்னா அவர் வந்து யூங். எக்ஸ்ட்ராவர்ட் இன்ட்ராவர்ட் அப்படின்னு சொல்றாரு. அகமுகன் புறமுகன் அப்படின்னு சொல்லி வகைப்படுத்திருப்பாரு. அதுல ஒரு சின்ன டாபிக் நிறைய இருக்கும், அதுல வந்து அவரோட கேரக்டர்ஸ் மட்டும் படிச்சா இதுக்கான ஆன்சர் பண்ணலாம். இன்ட்ராவர்ட் அப்படிங்கிற உள்முகத்தன்மை கொண்டவர் அப்படிங்கிறதா இதுக்கான ஆன்சர். அது பின்னாடி கொஸ்டின் வரும், அது டீப்பா நல்ல ஒரு ஸ்டோரி மாதிரி நம்ம அதை பார்க்க போறோம் நம்ம பின்னாடி. நெக்ஸ்ட் கொஸ்டின். வாட் இஸ் an extrovert generally like. எக்ஸ்ட்ராவர்ட் என்பவர் பொதுவாக எப்படிப்பட்டவர்? ஆப்ஷன் ஏ an outward oriented person, option B an inward oriented person, option C a quiet person only, option D a person who prefers isolation. வெளிமுகத்தன்மை கொண்டவரா, உள்முகத்தன்மை கொண்டவரா, அமைதியானவரா, தனிமையை விரும்புவரா அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். இப்போ நம்ம
முன்னாடி கொஸ்டின்ல தெளிவா சொன்னேன். இன்ட்ராவர்ட் தான் வந்து தனிமையை விரும்புவாங்க, அமைதியா இருப்பாங்க, உள்முகத்தன்மை கொண்டிருப்பாங்க அப்படிங்கிறத இன்ட்ராவர்ட்ல சொல்லிட்டேன். அப்ப இங்க என்ன வரும்? வெளிமுகத்தன்மை கொண்டவர், சமூகத்தோட நல்ல பேசுறதுக்கு அடாப்ட் ஆகக்கூடியவர், பழக்க-வழக்கத்துக்கு நல்லா இருக்கக்கூடியவர், கலகலப்பா சிரிச்சு பேசக்கூடியவர் அப்படிங்கிறவர் வந்து நம்ம எக்ஸ்ட்ராவர்ட்ன்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த 2 கொஸ்டின். இந்த மாதிரி நம்ம பின்னாடி ஃபியூச்சர்ல கொஸ்டின் நல்லா இருக்கும். எக்ஸ்ட்ராவர்ட், இன்ட்ராவர்ட் யாரு சொன்னவர் அப்படின்னா இவங்க. ஓகே. இந்த அதுக்கான ஆன்சர் அண்ட் அவுட்வேர்ட் ஓரியன்டட் பர்சன், வெளிமுகத்தன்மை கொண்டவர் அப்படிங்கிறது அதுக்கான சரியான ஆன்சர். வாட் இஸ் அன் ஆம்பிவர்ட்? ஆம்பிவர்ட் என்பது என்ன? A person having both introvert and extrovert traits. Option B, introvert only. Option C, extrovert only. Option D, a person without any personality. இன்ட்ராவர்ட் மற்றும் எக்ஸ்ட்ராவர்ட் பண்புகள் இரண்டும் உள்ளவரா? இன்ட்ராவர்ட் மட்டுமா, எக்ஸ்ட்ராவர்ட் மட்டுமா, எந்த பர்சனாலிட்டியிலும் இல்லாதவரா அப்படின்னு சொல்லுவார். இப்போ செல்டன் கிரச்மர் கிளாசிஃபிகேஷனை பார்த்தோம்னா செல்டன் எண்டோமார்க், மீசோமார்க், பெக்டோமார்க் அப்படின்னு சொல்லியிருப்பார். அதுக்கிட்ட விசட்டோனிக்கா, சொமட்டோடோனிக்கா, செரிப்ரோட்டோனிக்கா நம்ம இன்னொரு பேர் சொல்றோம். கிரச்மரோட கிளாசிஃபிகேஷன்ல பைக்னிக், அத்லட்டிக், அஸ்தனிக், டைப்ளஸ்டிக் அப்படிங்கிற சொல்ற நம்ம 4 கிளாசிஃபிகேஷன்ஸை பார்த்துருப்போம். அதுல கிரச்மர் என்ன சொல்றாரு? பைக்னிக், அத்லட்டிக், அஸ்தனிக், டைப்ளஸ்டிக் சொல்லுவாங்க. அதுல இன்னொன்று எக்ஸ்ட்ராவர்ட், ஆம்பிவர்ட், இன்ட்ராவர்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஆம்பிவர்ட் அப்படிங்கிறது என்ன? எக்ஸ்ட்ராவர்ட், இன்ட்ராவர்ட் இரண்டும் சேர்ந்த பண்புகள் கொண்டதான் ஆம்பிவர்ட் அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம். ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. பர்சன் ஹேவிங் போத் இன்ட்ராவர்ட் எக்ஸ்ட்ராவர்ட் ட்ரேட்ஸ் அப்படிங்கிறது தான், 2 பண்புகளை கொண்டவர் தான் அதுக்கான ஆன்சர். வாட் டஸ் அன் இன்ட்ரோவர்ட் ஜென்ரலி ப்ரிஃபர்? இன்ட்ரோவர்ட் ஒருவர் பொதுவாக எதை விரும்புவார்? இந்த கொஸ்டின் நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம். ஆப்ஷன் ஏ, solitude and a quiet environment. Option B, crowds all the time. Option C, loud noise. Option D, காம்படிஷன் ஒன்லி. தனிமை மற்றும் அமைதியான சூழலா, எப்போதும் கூட்டமா, அதிக சத்தமா, போட்டி மட்டுமான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான விளக்கம் நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம், கிளியரா நம்ம பார்த்துட்டு வந்தோம். ஸோ இதுக்கான ஆன்சரை ஸ்ட்ரைட்டாக சொல்லுவோம். சாலிட்யூட் அண்ட் குவைட் என்விரான்மெண்ட், தனிமை மற்றும் அமைதியான சூழலை தான் இந்த இன்ட்ராவர்ட் அப்படிங்கிற ஒரு கேரக்டர்ஸ் வந்து விரும்புவாங்க அப்படிங்கிறது அதுக்கு கரெக்டான ஆன்சர். அதுக்கு நெக்ஸ்ட் கொஸ்டின். வாட் டஸ் அன் எக்ஸ்ட்ரோவர்ட் ஜென்ரலி ப்ரிஃபர்? எக்ஸ்ட்ரோவர்ட் ஒருவர் பொதுவாக எதை விரும்புவார்? ஆப்ஷன் ஏ, சோசியல் இன்ட்ராக்ஷன். ஆப்ஷன் பி, சாலிட்யூட். ஆப்ஷன் சி, குவைட்னஸ் ஒன்லி. ஆப்ஷன் டி, பீயிங் அலோன், சமூக தொடர்பையா, தனிமையா, அமைதியை மட்டுமா, தனியாக இருப்பதையா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நம்ம எக்ஸ்ட்ராவர்ட், ஆம்பிவர்ட் என்னன்னு பார்த்துருக்கோம். எக்ஸ்ட்ராவர்ட் அப்படிங்கிறது சமூகத்தோட தொடர்புல இருக்கிறத தான் அவங்க வந்து விரும்புவாங்க. சோசியல் இன்ட்ராக்ஷன் அப்படிங்கிறதான் இதுக்கான சரியான ஆன்சர். Which is one of the important factors affecting personality? பர்சனாலிட்டியை பாதிக்கும் முக்கியமான காரணிகளில் ஒன்று எது? ஆப்ஷன் ஏ, என்விரான்மெண்ட். ஆப்ஷன் பி, கிளைமேட் ஒன்லி. ஆப்ஷன் சி, ஃபுட் ஒன்லி. ஆப்ஷன் டி, ட்ரெஸ் ஒன்லி. என்விரான்மெண்ட்டா, காலநிலையா, உணவு மட்டுமோ, உடை மட்டுமோ? இது எல்லாமே எலிமினேட் பண்ணுற ஆன்சர் தான். இது வந்து சுற்றுப்புற சூழல், என்விரான்மெண்ட் அதுதான் வந்து பர்சனாலிட்டியை பாதிக்கக்கூடிய முக்கிய காரணம். சுற்றுப்புற சூழலை வந்து சரியா இல்லைன்னா அவங்களோட பர்சனாலிட்டியானது குறையும், ஆளுமை, நடத்தை எல்லாமே வந்து பாதிக்கும் அப்படிங்கிறது தான் இதுக்கான அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். வாட் டஸ் ஹெரிடிட்டி மீன் இன் பர்சனாலிட்டி? பர்சனாலிட்டியில் ஹெரிடிட்டி என்பதன் பொருள் என்ன? ஆப்ஷன் ஏ, ஹெரிடிட்டி. ஆப்ஷன் பி, என்விரான்மெண்ட். ஆப்ஷன் சி, லேர்னிங். ஆப்ஷன் டி, ட்ரைனிங். மரபா, சூழலா, கற்றலா, பயிற்சியான்னு ஹெரிடிட்டி அப்படிங்கிறது நம்மளுக்கு என்னன்னு தெரியும். பர்சனாலிட்டிங்கிறது வந்து ஆளுமை, நடத்தை அப்படிங்கிறது. ஹெரிடிட்டினா மரபு. பர்சனாலிட்டி ஹெரிடிட்டி என்பது மரபு அப்படிங்கிறதா இதுக்கான ஆன்சர். ஹெரிடிட்டி அப்படிங்கிறது அதுக்கான சரியான ஆன்சர். இத்துடன் இன்றைய 10 வினாக்களானது நிறைவடைந்தது. சரியாக பதிலளித்த அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். நாளை மீண்டும் 10 புதிய வினாக்களுடன் உங்களை வந்து சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்து, சப்ஸ்கிரைப் செய்து, பெல் ஐக்கனை அழுத்திக் கொள்ளுங்கள். நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். லைக் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணிடுங்க. ஏதாவது பிடிச்ச என்ன ஸ்டேட்மெண்ட்டோ அதை சொல்லுங்கள். அதே மாதிரி சைக்காலஜியை பொறுத்த வரைக்கும் திரும்ப திரும்ப படித்தாதான் அதை நம்ம என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறது தெரியும். ஏன்னா நிறைய பேர் ஒரே விதமான கருத்துக்களை வெவ்வேறு விதமாக சொல்லியிருப்பாங்க.
வெவ்வேறு டைரக்ஷன்ல வந்து சுத்தி வளைச்சு சொல்லியிருப்பாங்க. அது வெவ்வேறு கருத்துக்கள சொல்லியிருப்பாங்க. அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்டின்னா, சைக்காலஜிய திரும்ப, 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 திரும்ப படிக்கணும். யாரு என்ன சொல்றாங்க அப்டிங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கணும். நீங்க அந்த மாரி ஒரு ஒரு குறிப்பிட்ட நாளைக்கு ஆ படிச்சிட்டீங்கன்னா போதும். அது அப்படியே மைண்ட்ல நின்றும். யாரு என்ன சொன்னாங்க அப்டிங்கிறத நம்ம ஈஸியா சொல்ல முடியும். நீங்க போறப்ப ரிவிஷன் பண்ணிட்டா போதும். சைக்காலஜி, எவாலுவேஷன் மெஷர்மென்ட்டு, ஸ்போர்ட்ஸ் மேனேஜ்மென்ட், மெத்தட்ஸ் ஆஃப் பிசிக்கல் எஜுகேஷன் இதெல்லாம் வந்து நீங்க ஹிண்ட்ஸ் நோட்ஸாவே எடுத்து வச்சுக்கலாம். இப்ப சின்ன சின்ன பேப்பர்ல வந்து ஹிண்ட்ஸ் நோட்ஸாவே எடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னா, போறப்ப அப்படியே ரிவிஷன் பண்ணிட்டு போயிடலாம். அதெல்லாம் ஈஸியா இருக்கும். சைக்காலஜி ரொம்ப ஈஸியான ஒரு யூனிட். நம்ம திரும்ப திரும்ப படிச்சோம்னா, கான்செப்ட்டே இதுதான் அப்படிங்கிறத நம்ம புடிச்சிட்டோம்னா, அது ஈஸியா இருக்கும் நமக்கு. சைக்காலஜிய பொறுத்தவரைக்கும் கன்ஃப்யூஸ் ஆகவே தேவையில்ல. ரொம்ப ஈஸியான ஒரு யூனிட். எல்லாரும் நினைக்கிற கஷ்டம் அப்படின்லாம் கிடையாது. ரொம்ப கம்மியான டாபிக்கு, ஈஸியான யூனிட். இந்த பிலாசபிக்கல் மட்டும் தான் கொஞ்சம் இருக்கும். அத மட்டும் நம்ம பார்த்துக்கிட்டோம்னா போதும். மீதி எல்லாமே ரொம்ப ரொம்ப ஈஸி. என்ன சொல்றாங்க அப்படிங்கிறதுல ஆ ஒரு 2 ட்ரிப் நீங்க வந்து அனலைஸ் பண்ணி தெரிஞ்சு படிச்சிட்டீங்க அப்படின்னா, உங்க லைஃப்‌க்கு அது மறக்காது. அவ்வளோ ஒரு ஈஸியான ஒரு யூனிட் வந்து சைக்காலஜி. ஸோ அத பத்தி பயப்பட வேணாம். ஆரம்பத்துல இருந்து நம்ம எளிய முறையில போயிட்டு கடைசியில ஃபினிஷ் பண்றப்போ நல்ல ஸ்டாண்டர்டான ஏன்னா அந்த மாரி எடுத்த உடனே போயிட்டோம்னா சைக்காலஜி பார்த்து நெறைய பயந்துருவாங்க. சைக்காலஜி இவ்வளோ டஃப்பா இருக்குமா? அப்படின்னு. ரொம்ப ஈஸியான கொஸ்டின், ரொம்ப ஈஸியான சிலபஸ். ஒரே மாரி ஆப்ஷன் இருக்கும். கன்ஃப்யூஸ் பண்ற மாரி இருக்கும். ஈஸியா இருக்கிற மாரி இருக்கும். ஆனா அந்த கொஸ்டின் நம்ம தப்பு பண்ணியிருப்போம். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்? ரிப்பீட்டடா படிக்கணும். நம்ம கொஸ்டின மட்டும் பார்த்த உடனே இதுதான் ஆன்சர் அப்படிங்கிற அளவுக்கு வந்துரணும். அப்ப என்ன ஒரு 4 ட்ரிப், 5 ட்ரிப்பு திரும்ப திரும்ப நீங்க ரிவிஷன் பண்ணீங்கன்னா, சைக்காலஜி ஈஸியான யூனிட். இதுக்கு வொரி பண்ண வேணாம். நோட்டிஃபிகேஷன் எப்ப வேணாலும் வரலாம். அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷன் வர இருக்குது. ஸோ இதையும் மனசுல நினைச்சுக்காம கன்டினியூஸா படிச்சுக்கிட்டே இருங்க. சைக்காலஜிய பத்தி கன்சிடரே பண்ணிக்க வேணாம். ஈஸியான யூனிட். அதே மாரி கொஸ்டின்ஸ் நெறைய வரதுக்கான வாய்ப்புகள் சைக்காலஜில இருக்குது. நன்றி, வணக்கம். நாளை மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க. அப்பதான் நாளைக்கு வந்து உங்கள வந்து மறுபடியும் வந்து கான்டாக்ட் பண்ண முடியும். நன்றி, வணக்கம். வெற்றி உரை முறை போராடுவோம். அன்று அதுவரை ஒன்று சேர்ந்து பயணிப்போம். வாழ்த்துக்கள். வெற்றி பெற. நன்றி, வணக்கம்.